பயிர்க்கடன் தள்ளுபடி தமிழக அரசு அறிவித்துள்ள பயிர்க்கடன் தள்ளுபடி கொள்கை முடிவை இறுதி கட்டத்தில் நெருங்கிட்டாங்க. என்ன அப்படின்றத இந்த வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். தற்சமயம் 1,00,000 வரையிலான பயிர்க்கடன் தள்ளுபடி கூட்டுறவு வங்கிகளில் கொடுத்துருக்கிறத உண்மையா என்ன அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்குறோம். மகளிர், நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்வது குறித்து புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ள இந்த தகவல் விளக்குகிறது. இதற்காக சுமார் 14.43 லட்சம் விவசாயிகள் அடங்கிய அதிகாரப்பூர்வ பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக 5 ஏக்கருக்கும் குறைவாக நிலம் வைத்துள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு முழு தள்ளுபடியும், ஒரு குறிப்பிட்ட வரம்புக்கு மேல் கடன் பெற்றவர்களுக்கு பகுதியளவு தள்ளுபடியும் வழங்கப் போவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தள்ளுபடி விவரங்கள் திருப்தி அடையாத சில விவசாயிகள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தகுதியுள்ள விவசாயிகள் அரசு வழங்கியுள்ள இணையதள முகவரியின் வாயிலாக தங்கள் பெயர் பட்டியலில் உள்ளதா என்பதை சரிபார்த்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். நிலுவைத் தொகையை செலுத்துவது குறித்து அரசின் இறுதி முடிவுக்காக இன்னும் காத்திருக்கிறார்கள் அப்படின்றத இந்த தொகுப்பின் மூலமாக நம்ம சொல்லலாம். 14.43 லட்சம் பயன்பெறும் விவசாயிகள் 5,932 கோடி நிதி ஒதுக்கீடு, 3,376 கோடி நிதி தனியாக ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. 8.33 லட்சம் குறு விவசாயிகளுக்கு ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்ட தொகை. தேர்தல் வாக்குறுதி தற்சமயம் பார்த்திங்கன்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது யதார்த்த 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் உள்ளவர்களுக்கு 1.5% முழு தள்ளுபடி. யதார்த்தமாக விவசாயிகள் கடன் 75,000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 35,000. இதை மாற்றிருக்காங்க. 1 லட்ச ரூபா வரைக்கும் தள்ளுபடி கொடுக்கலாம் அப்படின்றது. 100% தள்ளுபடி. 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 35,000 மட்டுமே உங்களுக்கு தள்ளுபடியை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த டேட்டா பேஸ் அறிவித்து தான் உங்களுக்கு தள்ளுபடி ஆகுமா இல்லையா, தகுதி உண்டுனா தகுதி இல்லை. கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்றவர்கள் தகுதி உண்டு. மத்திய கூட்டுறவு வங்கிகள், கூட்டுறவு சங்கங்கள், 5 ஏக்கருக்கு குறைவானங்க, இவங்க எல்லாமே தகுதி உண்டு. தகுதி இல்லை இந்தியன் பேங்க்கு, மற்ற வங்கிகள் 5 ஏக்கருக்கு மேலே நிலம் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த தகுதியே கிடையாது அப்படின்றத இவங்க டேட்டாபேஸை சொல்கிறாங்க. ஓகேங்களா. உங்கள் கடனுக்கு எவ்வளவு தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னா, இந்த 1 லட்ச ரூபா வரைக்கும் கடனுக்கு பெற்று வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 75,000 1 லட்ச ரூபா வரைக்கும் 100% தள்ளுபடி. அதே போல் 1 லட்சத்துக்கு மேலே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் 35,000 வரைக்கும் உங்களுக்கு தள்ளுபடி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. பட்டியலில் உங்களுடைய பெயர்கள் எல்லாமே சரி பார்த்துட்ருக்கிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. உங்களுடைய பெயர்கள் அதில் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த நகைக்கடன் உங்களுக்கு திருப்பி வழங்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இணையதளத்துக்கு சென்று அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று உங்கள் பட்டியலை பதிவிறக்கு. வெளியிடப்பட்ட 14.43 லட்சம் விவசாயிகளின் பட்டியலை பதிவிறக்கம் செய்யவும். ஒரு பெயரை உறுதி செய்யுங்க. பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தால் மட்டுமே தள்ளுபடி கிடைக்கும். இல்லைன்னா உங்களுடைய பெயர் இல்லைன்னா தள்ளுபடி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கள நிலவரம் மற்றும் தொடர்ந்து போராட்டங்கள் ஒரு பக்கம். அரசாணை 1 லட்சத்துக்கு வரம்பு, ஆரம்பகால வாக்குறுதி 5 ஏக்கர் வரை முழு தள்ளுபடி உள்ள முரண்பாட்டால் விவசாயிகள் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. அனைத்து மாவட்டங்களிலும் கூட்டுறவு சங்கங்கள் முன்பு மாபெரும் போராட்டங்களை முன்னெடுக்க விவசாயிகள் ஒரு பக்கம் முடிவு செஞ்சுருக்காங்க. இந்த மாத இறுதிக்குள் விவசாயிகளின் அழுத்தத்தால் அரசாணை திருத்தங்கள் கூட என்று வரலாம் அப்படின்ற மாதிரி கூட வந்துட்டுருக்கு. இறுதியான ஒரு அறிவிப்பு, காத்திருப்பு மற்றும் கண்காணிப்பு. தற்போதைய பட்டியல் ஒரு மைல்கல்லாக மட்டுமே உள்ளது, இறுதி முடிவல்ல. இணையதளத்தில் உங்கள் பெயரை இருப்பதாக இன்றே உறுதி செய்து கொள்ளுங்கள். எக்காரணம் கொண்டும் தற்பொழுது வாங்கும் பணத்தை செலுத்த வேண்டாம். முழு தள்ளுபடி குறித்த அறிவிப்பு அரசாணை இந்த மாத இறுதிக்குள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. நண்பர்களே, இந்த ஒரு தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.